வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சந்தி முதிரை. சந்தி முதிரைனா இந்த கையில அதாவது ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலையும் பெருவிரலையும் இணைச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல நடுவிரலையும் பெருவிரலையும் இணைச்சுக்கிறோம். இதை நம்ம எப்படி கால்களில் வச்சு கண்களை மூடி முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டா வச்சு மூச்சுல கவனம் செலுத்தி 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை செஞ்சுக்கலாம். எப்பொழுதும் நம்ம முதிரை செய்யறது பாத்தீங்கன்னா 2 கைகள்லையும் இந்த கையில எந்த விரலை யூஸ் பண்றோமோ இந்த கையிலையும் அதே விரலை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா சந்தி முதிரைங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இந்த கையில இந்த விரல் மோதிர விரலும் இந்த கையில நடுவிரலும் மாறி இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இதை வச்சு நீங்க பண்ணும் பொழுது இந்த சந்தி முதிரையினால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணுங்க. இது நம்ம கை வலி, கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி எல்லா வலிகளையும் நீக்கக்கூடியது. இன்னும் முக்கியமா பார்க்க போனீங்கன்னா நீங்க சியாட்டிகா பெயின்ல இருந்து நீங்க வெளியில வர முடியும். தொடர்ந்து இதை காலையில 10 நிமிஷம், மதியம் 10 நிமிஷம், மாலையில 10 நிமிஷம், அதுவும் கொஞ்சம் சிவியரா பெயின் உள்ளவங்க நைட்டு 10 நிமிஷம், 4 வேளைகளும் நீங்க 10 நிமிஷம் நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 30 நாள், 1 மாசத்திலே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க வலிகள்ல இருந்து ரிலீவ் ஆக முடியும். நீங்க உங்களுக்கு அந்த வலி இருந்ததா, உங்களால இப்படி கால் மடக்க முடியாம இருந்ததாங்கிறதே நீங்களே மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்க இயல்பா மாறி நீங்க உங்களால வர முடியும். வயசு கொஞ்சம் அதிகமா இருந்தா கொஞ்சம் நாள் கூட ஆகும். 1 மந்த்ங்கிறது ஒரு 3 months ஆகும். நம்ம நார்மலா உள்ள 30 வயசு 40 வயசுல உள்ளவங்களுக்குலாம் 1 month அதிகபட்சம் தான் நீங்க வலிகள்ல இருந்து வெளியில வர முடியும் சீக்கிரமா. வயதானவர்களாலையும் வர முடியும். கொஞ்சம் மெதுவா ப்ராசஸிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வலி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க எவ்வளோ டைம் நீங்க எடுத்து நீங்க அதை பண்றீங்களோ, 10 நிமிஷம்ங்கிறத நீங்க அரை மணி நேரம் கூட பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்தா உங்களால எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம் நீங்க பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே நீங்க வெளில வந்துட முடியும். இந்த மாதிரி நம்ம முதிரை பண்ணும்பொழுது இந்த மாதிரி கீழே உட்காந்து சமணம் போட்டு பண்றது ரொம்ப நல்லது. முடியாதவங்க, வயசானவங்க, கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்து பண்ணிக்கலாம். சேர்லயும் உட்கார முடியாதவங்க மட்டும் படுத்த நிலையில கூட இதை பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றது நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும். இதை நீங்க மறந்துடாதீங்க. தினமும் இதை பயிற்சி பண்ணுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். முதிரைகளை பொதுவா யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதனால நீங்க எந்த நோய் இருக்கிறவங்களும் பண்ணலாம், எந்த ஒரு நோயும் இல்லாதவங்களும் பண்ணலாம், ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். முதிரைகளுடைய பலன்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்க இதை பயன்படுத்தி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.